இதோ இந்த புகைப்படம் உலகையே உலுக்கிய ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை எடுத்ததுனாலேயே இதை எடுத்தவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. 1993ஆம் ஆண்டு சூடான் நாட்டில் நடந்த உள்நாட்டு கலவரத்தில் தெற்கு சூடானில் வாழ்ந்த மக்கள் பஞ்சத்தினால் கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்தில் அங்கே போனவர் தான் இந்த புகைப்பட கலைஞர் கெவின் கார்ட்டர். பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை உணவு வழங்கக்கூடிய முகாமுக்கு நடக்க முடியாமல் மெல்ல நகர்ந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு பிணந்தண்ணி கழுகு ஒன்று அந்த குழந்தை எப்போ வேணுனாலும் செத்து போகும், அதை சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்தது. இந்த காட்சியை பார்த்த உடனே கெவின் கார்ட்டர் புகைப்படம் எடுத்துட்டாரு. உலகின் மிகச்சிறந்த புகைப்படம் நம்ம கேமராவுக்குள்ளே இருக்குங்கிற சந்தோஷத்தோட அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் அந்த புகைப்படத்தை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் கொடுத்துட்டாரு. 1993ஆம் ஆண்டு மார்ச் 26 இந்த புகைப்படம் அந்த நாளிதழில் வெளியாச்சு. இந்த புகைப்படம் உலக அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதோட மிக உயரிய விருதான புலிட்சர் விருதும் இந்த புகைப்படத்துக்கு கிடைச்சது. இன்னும் இந்த படம் வைரலாச்சு. இந்த விருது கிடைச்ச 4 மாதத்துக்குள்ளேயே அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. உயரிய விருது கிடைச்ச பிறகு ஒரு மனுஷன் ஏன் தற்கொலை செய்யணும்? விருது கிடைச்சா கொண்டாடத்தானே செய்வாங்க. ஆனால் இவர் ஏன் தற்கொலை செய்யணும்? ஏன்னா இவருடைய புகைப்படம் வைரலானதுனால எல்லாரும் இவர்கிட்ட கடிதத்தின் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் ஒரே கேள்வியைத்தான் கேட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்னாச்சு? உயிரோடு இருக்கா இல்லையா? அந்த குழந்தைக்கு உணவு தண்ணீர்னு ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை கஷ்டப்படும் போது அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. புகைப்பட கலைஞனாக வெற்றி பெற்ற அவர் ஒரு மனிதனாக தோத்துட்டமேனு மன உளைச்சலுக்கு ஆளாகி விருது கிடைச்ச 4 மாதத்திலேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. விருதுகளை பெறுவதல்ல வெற்றி, சக மனிதர்களை நேசிப்பதுதான் உண்மையான வெற்றின்னு இவருடைய மரணம் நமக்கு உணர்த்தி இருக்கு.